ஒரு மனிதன் தாயினுடைய வயிற்றுல கர்ப்பத்தில் இருக்கிறான். தாயினுடைய வயிற்றுல கர்ப்பத்தில் இருக்கிறான். கர்ப்பத்தில் இருந்தவன் நல்லா இந்த மனோலி பாம்பு மாதிரி நீட்டாக வெளியே வந்துட முடியாது, போராடணும். தாயினுடைய கர்ப்பத்தில் இருந்த ஒரு குழந்தை வெளியே வரணும்னா அது பெரும் போராட்டம். அது ஆரம்ப காலமே உலகத்துக்கு வரும்போதே போராட்டத்தில் தான் அது வந்தது. அந்த போராட்டத்தை அந்த குழந்தைய உலகத்துக்கு கொடுக்கறது தாய் போராடணும் இல்லையா? அப்போ ரெண்டு பேருக்கும் போராட்டத்தால அந்த குழந்தை பெத்தவளுக்கு தாய் என்ற மரியாதை கிடைச்சது. அந்த குழந்தை பிறகுலாம் தாயின் மரியாதை கிடைக்குமா? கிடைக்குமா? கிடைக்காது. அது எத்தனை வயசு ஆனாலும் ஒரு குழந்தை பிறந்தால்தான் தாய். அப்ப தாய் என்ற பேருக்காக அந்த பொம்பளை போராடணும். நான் உலகத்துக்கு வரணுன்றதுக்காக அந்த குழந்தை போராடி வந்தது இந்த உலகத்துல இல்லையா? ரெண்டு பேருடைய போராட்டத்தில் தான் ரெண்டு உருவங்கள் வந்தது. அந்த பிறக்கும் போதே இருந்த போராட்டம் நீ போற வரைக்கும் வாழ்க்கையில போராட்டம் தான். நோயா பட்டு நின்றினாடோ பொட்டுன்னு செத்து போட்டீங்கன்னா போராட்டம் இல்லாம போவோம் இல்லையா? ஆனா போகும்போது கூட இது இந்த உடலை சும்மா விடாது. இந்த உயிர் ஆட்டி பட்சித்தான் போராடி தான் அது வெளியே போகும். அப்போ பிறப்புல இருந்து இறப்பு வரைக்கும் ஒவ்வொரு மனிதனும் போராடி தான் ஆகணும். சும்மா இருக்க முடியாது. சும்மா இருந்துட்டான்னா மகான். சும்மா இருக்கவே முடியாது மனுஷனால. போராட்டத்தில் தான் வாழ்க்கை பயணமே தொடங்கும். அப்படி போராடாத வாழறானா அவன் இந்த உலகத்துக்கு உபயோகமற்றவன் அர்த்தம். நான் போன வீடியோவில் கூட சொன்னேன், உழைக்காம கஷ்டப்படாம வாழணும்னா எப்படின்னா செத்து போனோன்னு இல்லையா? ஏன் சொல்றேன்னா ஒரு மனிதனுடைய உழைப்பு எப்படி இருக்கணும்? நான் உழைச்சு 4 பேருக்கு போட முடியும், என்னால போடுவேன் அப்படின்னு வாழணும். 4 பேருக்கிட்ட இருக்கிறத புடுங்கி நான் சாப்பிடுவேன்ற மனுஷன் கிடையாது, அது இருக்கும். அப்படி வாழும்போது போராட்டங்களை அவன் சந்திச்சுதான் ஆகணும். அது ஒரு துறையில இல்லை, எல்லா துறையிலையும். ஒரு பொம்பளை அடுப்புல சோறாக்கணும்னா எவ்வளவு கஷ்டம். கடைக்கு போகணும், கடைக்கு போகிறதுக்கு காசு போகணும், அரிசி வாங்கணும், அதை எடுத்து கழுவி கிழுவி ஒலை போட்டு சோறாக்கணும். எவ்வளோ சார் போராட்டங்குது அதில். அந்த 10 ரூபாய் நீ சம்பாதிக்கிறதுக்கு இந்த உலகத்தில் நீ எவ்வளோ போராடணும்? போராடாம வாழ்க்கையே கிடையாதுப்பா. ஞானத்தில் போனோன்னா உலகத்தில் எல்லாத்த விட போராட்டம் இதில் தான். அதனால தான் எல்லாத்துலேயும் எல்லாரும் வாழ முடியுது, இதில் மட்டும் எல்லாராலையும் வாழ முடியல. ஞானம் என்று சாதாரணமான விஷயம் இல்லை, பெரும் போராட்டம். உன்னுடைய ஆன்மாவையே நீ இழக்க வேண்டியதுனால கூட வரும். இழக்க தயாராக இருந்தால்தான் ஆன்மீகவாதி, இல்லைன்னா அஞ்ஞானி. ஆன்மீகத்தில் போகிறதுக்கு நீ பயப்படுற. ஏன்னா அவங்களுக்கு எதனா வரட்டுமே, நீ போனோன்னு முடிவு பண்ண பிறகு போய்கினே இருக்க வேண்டியது தானே. நீ ஏன் அவங்கள பார்க்குற? அப்போ நீ உனக்காக பார்க்கல, அவங்களுக்காக பார்க்குறியா? சொல்லு. அப்போ நீ பயப்படுற. அவங்க பயப்படுறாங்களோ பயப்படலையோ, நீ பயப்படுற முதல்ல. ஐயோ இவங்களை விட்டுடுவோமா, இவங்க நம்மளை வெத்துருவாங்களா, நம்ம இவங்களை விட்டுட்டு எங்கன்னா ஓடி போடுவோமா அப்படின்னு உனக்குள்ளவே பயம் வருது. அதனால தான் நீ இன்னொருத்தர் மேலே போட்டுனுக்கிற பழி. அதனால அவங்களுக்கு வர பயம் என்ன தெரியுமா? ஆன்மீகத்தில் போனால் முன் காலத்திலலாம் சொல்லி வச்சாங்க, ஆன்மீகத்தில் போனால் வீட்டுக்கு காட்டுக்கு போயிடுவாங்க அப்படின்னு. இப்போ எவனும் பொண்டாட்டி விட்டு போகிறோம் எந்த ஆன்மீகவாதியும் கிடையாது. அப்போ நீ எங்கேருந்து விட்டுட்டு போகிறது, அவங்க எங்கேருந்து உன்ன விடுறது? அதனால யாரையெல்லாம் விட முடியாது. இதெல்லாம் ஒரு கற்பனை. முன்னெல்லாம் எப்படி போனாங்கன்னா 10 வருஷம் குருகுலத்தில் இருந்தாங்க. அவங்க பாசம் பற்று எதுவும் கிடையாது. அவங்க ஊருக்குள்ளே வந்தாலும் சொந்த பந்தன் உறவுகள் கிடையாது. அவங்க போனாங்க காட்டுக்கு. காத்தாலேருந்து சாயந்தரம் பொண்டாட்டி மூஞ்சியே பார்த்து நின்றுட்டு அப்புறம் எங்கேருந்து காட்டுக்கு போகிறது? அதனால இதெல்லாம் கற்பனை. நான் அதெல்லாம் செல்லுபடி ஆகாது. ஒவ்வொரு மனிதனுடைய உடலில் இறை உணர்வு இல்லாத அவன் உயிரோடு வாழ முடியும். ஒவ்வொரு மனிதனும் அவன் எந்த மதத்தை சார்ந்தவனாக இருக்கட்டும், எந்த இனத்தை சார்ந்தவனாக இருக்கட்டும், கடவுளுடைய நினைவில்லாத ஒரு உருவம் உலாவ முடியாது இந்த உலகத்தில். ஆனால்
வெளி உலகத்துக்கு கடவுள் இல்லைன்னு மறுப்பான். ஏன்னா உலகத்தை ஏமாத்து. கடவுள்ன்றது ஒண்ணு இல்லைன்னா அவனே இருக்க மாட்டான். அதை உணரணும் அவன், இல்லையா? ஆனா இங்க கடவுள் வழிபாட்டில் இருக்கிறவனுக்கு எல்லாத்தையும் கொடுப்பாரு, கடவுள் வழிபாட்டில் இல்லாதவருக்கு எதையும் கொடுக்க மாட்டாரு. அவர் என்ன ரிசர்வ் பேங்கை வச்சுக்கிறாரு? ஏன் சாமி? கடவுள் இல்லை அப்படின்னு மறுத்த பெரியார் 100 வருஷம் வந்தார், இல்லையா? கடவுள் இல்லைன்னு சொன்னார், அவரும் 100 வருஷம் தான். கடவுள் இருக்குது, கடவுள் இல்லைன்னா யாருமே இல்லைன்னு சொன்ன ராஜாஜி 100 வருஷம் வந்தார், இல்லையா? இப்ப இதுல கடவுள் யாருக்கு துரோகம் பண்ணுச்சு சொல்லு சாமி? யாருக்கும் பண்ணல. கடவுள் யாருக்குமே துரோகம் பண்றதே இல்லை. ஒரு தாய்க்கு 4 புள்ள இருக்குது, 4 புள்ளையில 2 புள்ள நல்ல புள்ள, தாய் பேச்சு தட்டாத பிள்ளைங்க. ஆனா 2 பிள்ளைங்க தாய் பேச்சுன்னா மதிக்காத பிள்ளைங்க. ஆனா இந்த மதிக்காத பிள்ளைங்க என் பிள்ளை இல்லைன்னு தாய் சொல்லுவாளா? சொல்லு, சொல்ல முடியுமா? முடியாது. நல்ல புள்ளியா இருந்தாலும் கெட்ட புள்ளியா இருந்தாலும் தான் பெத்த புள்ள தானே அப்படின்னு வருத்தப்படுவாளே தவிர அவளை ஒதுக்க மாட்டான். அப்படி ஒதுக்குனா அவ தாயா இருக்க மாட்டான், இல்ல? அதே மாதிரி இறைவன் படைத்த இந்த உயிரினங்களை யாரையும் இறைவன் ஒதுக்குறதே கிடையாது. நன்மை செய்யறதும் தீமை செய்யறதும் இறைவனை அடையறதுக்கு வழி தேடுறதும் அது உன்னுடைய சாமர்த்தியமே தவிர இறைவனுக்கு இல்லை. இறைவன் யாரையுமே கூப்பிடுறதில்லை, என்னை தேடி வாடான்னு கூப்பிடுறதே கிடையாது. ஆனா உன்னுடைய பாவ பலன்கள் புண்ணியங்கள் இன்ப துன்பங்களுக்கு ஏற்ற மாதிரி நீ இறைவனை வழிபட்டு, அதுக்கு பயந்துதான் நீ வழிபடுறிய தவிர இறைவனை நீ பார்க்கணும்னு வழிபடு, இல்ல? அப்போ இறைவன் கிட்ட வேற்றுமையே கிடையாது. ஒருத்தனை கொடுக்கறதோ ஒருத்தங்கிட்ட எடுக்கிறதோ இறைவன் வேலையே கிடையாது. கொடுக்கறதா இருந்தாலும் எடுக்கிறதா இருந்தாலும் மனிதர்கள் வேலையை தவிர இறைவனுடைய வேலையே இல்லை. இறைவனுடைய வழிபாட்டில் போகும்போது நீ யாரையும் ஏமாற்ற மாட்டேன், இருக்கிறது அடுத்தவனு கொடுப்ப. அதனால உன்னை நல்லவன் வாழ்த்துவான், அதனால நீ நல்லா இருப்ப. யாருக்கும் கொடுக்காத எல்லாருக்கிட்டும் எடுத்தீங்கன்னா உன்னை உலகம் பழிக்கும். அந்த வார்த்தையினுடைய விளைவு பின்னாடி துன்பப்படுவீங்க, இல்லையா? அதனால நீ என்ன சொல்லுவ? எனக்கு இறைவன் கொடுத்தான், நான் இறைவனை வழிபடுறேன். அவன் இறைவனை வழிபடல, கொடுக்கல அப்படின்ற. இறைவன் கொடுக்கறது இல்லை, யாருக்கிட்ட இருந்து எடுக்கிறது இல்லை. இறைவனுக்கு அது வேலையும் இல்லை. ஆனால் நீ செய்த நன்மைக்காக இறைவன் காத்திருக்கிறான். உனக்கு எப்ப நன்மை செய்யணும், எந்த நேரத்தில் நன்மை செய்யணும், உன்னுடைய மனநிலை எந்த நேரத்திலையும் மாறாம இருக்குதா? இன்பம் வரும்போது சந்தோஷமாகிற, துன்பம் வரும்போது துக்கமா இருக்கிற, இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட நேரத்தில் என்ன நினைக்கிறியான்னா நினைக்கல. எந்த நிலையிலையும் என்ன நினைச்சுக்கினே இருந்தீங்கன்னா சமயம் பார்த்து உன்னுடைய உழைப்பை நான் தொட மாட்டேன், உனக்கேடா அப்படின்னு இறைவன் கொடுக்குறோம். அப்படி கொடுக்கும் போது உன்னுடைய வாழ்க்கையில திடீர்னு ஒரு மகிழ்ச்சி, திடீர்னு ஒரு உயரம், திடீர்னு ஒரு பேரு, திடீர்னு ஒரு புகழ், இது கிடைக்குது. ஆனால் இது என்னால வந்தது என்னால வந்தது அப்படின்னு சொன்னான்னா அவன் திருப்பி அழிவை நோக்கி போக போறான்னு அர்த்தம். இது இறைவன் தந்தது, இது இறைவன் தந்தது, இது என்னால இல்லைன்னும் போது அவனுடைய உயரத்திலிருந்து தாழவே மாட்டான். இதான் சாமி வாழ்க்கை. சொல்லு. இந்த திடீர் புகழ், திடீர் துன்பம் இதெல்லாம் அவனுக்கு எதனால வரும் சார்? வந்தது எதனால வந்ததா? நான் தான் அடையாளம். நானும் ஒருபடி சோறு கூட இல்லாத கஷ்டப்பட்டேன், படிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனா மாடு மேய்ச்சிக்கிட்டு. ஆனால் திடீர்னு நான் போனேன், எங்கள் அம்மா இட்டும் போனாங்க, பெரியம்மா வளர்த்தா அம்மா இட்டும் போனாங்க, தைய வேலை கற்றுக் கொடுத்தாங்க. அப்புறம் ஐசிபி ரயில்வே வேலைக்கு போனேன். நான் ஒரு 65,000 ரூபாய் சம்பளம் வாங்கினேன். சரி, சம்பளம் வாங்கி ஏதோ 4 பேரை கொடுத்துன்னு உபதேசம் கொடுத்துருந்தேன். இறைவன் பார்த்தான், ஆஹா இவன் உலகத்தை நினைக்கல, குடும்பத்தை நினைக்கல, நம்மளே நினைக்கிறான், இவனை உலகத்துக்கு காட்டணும் அப்படின்ட்டு என்ன பண்ணிட்டான், ஒரு ஆசிரமம் கட்ட வச்சா இத்தனை லட்சம் பேர் வர்றான், இத்தனை கோடி பேர் கும்பிட்றான். இதான் திடீர்னு வந்து ஒருத்தர் கேட்டார், தர்மன் ரொம்ப தர்மம் பண்ணார். அவருக்கு மகாவிஷ்ணு கிட்ட ஒரு நல்ல மரியாதை. தர்மனுக்கே ஒன்று கிடையாது, சாப்பாட்டுக்கே வழி கிடையாது. தர்மனே காட்டில் சுற்றி காய்கறி ஆக்கி தூண்டுவான். அவன் எங்கேருந்து தர்மம் பண்ண முடியும் சொல்லுமா? என்கிட்ட இருந்தால் தானே நான் 10 ரூபா கொடுக்க முடியும். நானே இல்லை, 4 பேர் போடுவாங்களா? நான் நாயகன் தர்மம் பேரு தர்மன்னு வச்சுக்கினா நல்லவனா, செல்வோன்னு வச்சாக்குறான், பிச்சை எடுக்கிறான், இல்லை அறிவழகன்னு வச்சுக்கிறான், முட்டாளாகிறான், அழகா பண்றான், கால் நொண்டியாகிறான். வேற வாழ்க்கை மனண்டா வாழ்க்கை, மனம் வாழ்க்கை. இந்த மனம் கர்ணனுக்கு இருந்தது, வேற எவனுக்கும் கிடையாது. மகாபாரதத்தில்
வில்லாளன் வில்லாளன் அர்ஜுனன் ஒரு வில்லாளன். யாரை கொன்னான்னு எனக்கு தெரியல. யாரையுமே கொல்லல அர்ஜுனன். அப்படி வில்லாளன். துரோணரை கிருஷ்ண பரமாத்மா போய் நீ இனிமேல் வாழக்கூடாது, நீ பண்ணதெல்லாம் தப்பா போச்சு அப்படின்னும் போது அவரு கம்முன்னு உட்காரும் போது துருபத மன்னனுடைய புள்ள வந்து கழுத்தை வெட்டார் இல்லையா? அப்ப அவர் செத்து போறார். அங்க அர்ஜுனன் கொல்லல. பீஷ்மரை கண்ணன் போய் பீஷ்மர் இருக்கிற வரைக்கும் எவனாலையும் ஜெயிக்க முடியாதியா அப்படின்னு அர்ஜுனன் கிட்ட சொல்லிடுறான். பீஷ்மர் இந்த போர்க்களத்தில் நிற்கிற வரைக்கும் எந்த கொம்பனாலையும் ஜெயிக்க முடியாது. சரி, அவரை என்ன பண்றது, வரேன் இருன்னுட்டு கண்ணன் இறங்கி போறாரு. ஐயா நீ சண்டெல்லாம் போடாத, நீ நிறைய பாவம் பண்ணிட்டுக்கிற, நீ இனிமேல் என்கிட்ட வந்துடுறாரு. இல்லை இல்லை நான் எடுத்து சண்டை போடுவேன், உன்னால சண்டை போட முடியாது என்கிட்ட அப்படின்றான் பீஷ்மர். இல்லை எனக்கு சக்கரம் ஒன்னே போதும்ன்றார். நீ ஆயுதமே எடுக்கக்கூடாது, சத்தியம் பண்ணவனாச்சு அப்படின்ற. அப்படிப்பட்ட பீஷ்மரை முட்டி போட வச்சு கொள்றான். இங்க துரோணரை கொன்னனும் கண்ணன், பீஷ்மரை கொன்னனும் கண்ணன். கர்ணனை எதிர்த்து சண்டை போட முடியல, நாகாஸ்திரம் கொண்டோம் அர்ஜுனனை நோக்கி. எல்லாரையும் ஒரு முறை கொண்டாங்க, கர்ணனை மட்டும் 5 முறை கொண்டாங்க. ஏன்னா ஒரு முறை கொல்ல முடியல அவனை, அவ்வளவு பெரிய தர்மவானவன். அப்போ அவனை வந்து அவன் நாகாஸ்திரம் விடுறான், அர்ஜுனுடைய தலை தனியா போயிடும். அர்ஜுனை மறந்து போறான். என்ன இந்த மாதிரி வேலை பண்ணிட்டான், நான் தப்ப மாட்டேன் போல, நீ கம்மனு பக்கத்துல இருந்து தேரை உள்ள அமைக்கிறான். நாகாசுரம் மேல போயிடுச்சு. அப்போ அர்ஜுனனையும் இவன் கொல்ல முடியல, கர்ணனையும் இல்ல. அப்ப வில்லாளன் அப்படின்னா யார்? பீஷ்மன் வில்லாளன், துரோணன் வில்லாளன், கர்ணன் வில்லாளன், அர்ஜுனன் வில்லாளனே கிடையாது, ஒரு கோழை. ஏன்னா கடவுளையே பக்கத்துல வச்சுக்க நீ என்னடா போர் புரியுத, எல்லாரையும் கடவுள் கொண்டு வரான். அவன் எவனுமே இல்லாத எதிர்த்து சண்டை போட்டான், அவன் தான்டா வீரன் இல்லையா? அப்படிதான் அந்த மாதிரி கத்திங்கதான். ஆனா பட்ட பட்டையா உடம்பெல்லாம் பூசிக்கிறான் விபூதி, நெத்தியில நீரிடணும், அது நிஜம். ஆனா உடம்பெல்லாம் எதுக்கு பூசிக்கிறான்னு எனக்கு தெரியாதுமா, பூசிக்கிறான். ஆனா கடவுளை பத்தி தெரியும். கடவுளை பத்தி உணர்ந்தவனுக்கு வந்து எந்த விதமான ஆடம்பரத்துக்கு அவன் அடிமையாகவே மாட்டான். கடவுளை உணராதவன் 1000 விஷயத்துல அடிமையாயிடுவான். எல்லா புகழுக்கும் ஆசைப்படுவான். கடவுளை கண்டவனுக்கும் கடவுளை அனுபவிச்சவனுக்கும் எந்த ஆடம்பரத்துக்கும் அவன் அடிமையாக மாட்டான். அவன் அவனா நானா நினைக்கிறேன். கடைசி வரைக்கும் என்ன கூட வதனி கேட்டாங்க, சாமி 7 கோடி பேர் உங்களை கடவுளாக கும்பிட்டுன்னுக்குறாங்க, உங்களுக்கு அந்த புகழை பற்றி மனசில் எதுவும் மாறலையான்னு. என்னை புகழறாங்கன்னு நான் நினச்சதான் அது எந்த என் மனசில் பூர்வம். நான் சொல்ல வேண்டியது என் கடமையை சொல்லின்னுக்கிறேன். அவன் புகழ்ந்தா எனக்கு என்ன, புகழ்னா எனக்கு என்ன அப்படி நினைக்கும் போது அந்த புகழில் நான் மாட்டிக்கல. ஏன்னா போதை இருக்குது தெரியுமா, அது மதுவில் மட்டும் இல்லை, போதை மங்கையில் இருக்குது, போதை மதுவில் இருக்குது, போதை புகழில் இருக்குது, போதை பணத்தில் இருக்குது. இது எல்லாம் ஒரு விதமான போதைகள். இந்த போதைகள் தலைக்கு ஏறி போச்சுன்னா அவன் மனுஷனாவே வாழ முடியாது இல்லையா? ஆனா இந்த போதைகள் எது இருந்தாலும் வெளியவே விட்டுட்டான்னா அவன் மனுஷனா வாழ்வான். நான் எந்த போதைக்கும் அடிமையாகிறதில்ல, அவன் ஒருத்தனுக்கு தான் அடிமை. நான் ஒருத்த இங்க வந்தான், பத்துக்கான்னு எதையோ பேச்சுன்னு பேச்சு விட்டேன்ப்பா, நீ போ, நீ ஆன்மீகத்துக்கு லாக்கி கிடையாது. இப்போ இங்கே வரவன் என்ன பண்ணணும், இதை தெரிஞ்சுக்கணும்னா உபதேசம் பண்ணணும். இல்லை எல்லாம் தெரிஞ்சவன் இங்கே வர வேண்டியது கிடையாது, அவனுக்கு தான் தெரியும் எங்கே நேரத்துக்கு வரணும் இல்லை. ஆனால் வந்துட்டு சும்மானா யாராவது கேட்டுனுப்பான் தப்பா. நான் நீ போப்பா, நீ இங்கத்துக்கு லாக்கி போட மாட்டேன், நீ பெரிய பெரிய இடம் போகணும்னு அமைச்சிட்டேன். இப்போ அவன் என்ன பண்ணுறான், பட்டா உபதி போட்டுனா கயத்தில் ஒரு மணி போட்டு நான் உபதி சித்தரணும். எப்பவுமே அடுத்தவனுடைய புகழ்ச்சி அடுத்தவன் சொல்லணுமே தவிர நானே என் புகழை சொல்லின்னு கூடாது. நானே என் புகழை சொல்றேன்னா நான் நயா பைசா கூட உதவாதவன்னு அர்த்தம். உலகம் சொல்லணும்டா, உலகம் சொல்ற மாதிரி நீ நடக்கணும்டா, அப்பதான் உலகம் சொல்லும். உன்னுடைய செயல் எல்லாம் உலகத்துக்காக இருக்கணுமே தவிர உனக்காக இருக்கக்கூடாது. இது சுயநலத்துல ஒரு பொது நலம் இல்லையா? இப்ப நான் செய்யறதெல்லாம் சுயநலம் தானே, ஒன்னும் பொது நலம் கிடையாது. ஆனா எல்லாம் பொது நலம், ஒரு பொது நலமும் கிடையாது, எல்லாம் சுயநலம். ஆனா இந்த சுயநலத்துக்குள்ள ஒரு பொது நலம். நான் புகழ் பெறுறேன், அந்த புகழால அவங்களுக்கு சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறாங்க. அப்போ சுயநலத்துல இது ஒரு பொது நலம்.
ஆனால் பொதுநலம் பொதுநலம் சொல்லி சுயநலத்துக்கு பயன்படுத்தி கூடாது, அது தேச துரோகம். அதனால அந்த மாதிரி வாழக்கூடாது. ஆனா உலக விஷயத்துல எவனா எப்படியாவது வாழ்ந்துன்னு போட்டோம். ஆனா கடவுளை உண்மையா கடவுளை சத்தியத்துல நோக்கி பயணம் பண்றதுக்கெல்லாம் விருப்பமே படம். எவ்வளோ பேர் பணம் கொடுக்குறாங்க, கொடுத்தா கொடுக்கட்டும், கொடுக்கலன்னா நம்ம கொடுக்க முடியும், கொடுக்க முடியாது. அப்போ வந்துதா அந்த பணத்தை எடுத்தா அவங்களுக்கே சீர் செய்தணும். இதுதான் என் குறிக்கோள். ஏன்னா என்னுடைய சாப்பாடு ஒரு வேளை சாப்பாடு, அந்த ஒரு வேளை சாப்பாட்டுக்கு எனக்கு 25,000 ரூபாய் பென்ஷன் வருது. அதுக்கு மேல நான் என்ன சாப்பிட போறேன்? அப்போ இப்படி பேசுறதால பல பேர் எனக்கு உதவி செய்யறாங்க. அந்த பல பேர் உதவிக்க நான் இருக்கும் போதே இதை சீராக்கி வச்சுட்டேன்னா பலாயிரம் பேருக்கு அந்த உதவிகள் பயன்பெறும். அதனால அந்த பாவங்கள் அழிக்கப்படும். ஏன்னா ஒரு மனிதன் தனித்து இருக்கிற வரைக்கும் அவன் பாவம் அழியாது. ஒன்று அவன் கடவுள் கூட இருக்கணும், இல்லை தர்மத்து கூட இருக்கணும். அப்பதான் மனுஷனுடைய பாவத்தை அழிக்க முடியும். இங்க தர்மம் பண்றவங்களுடைய பாவமும் அழிஞ்சிடும். ஏன்னு சொன்னா பலாயிரம் பேர் மனங்கள் இங்க வருது, கோவிலுக்கு போவாங்க. என்னப்பா கோயிலுக்கு போனேன்னு, ஏங்க நான் சாமி கும்பிட்றனோ இல்லைங்க, மகான்கள் நடந்த பாதையில் நடந்தா எனக்கு புண்ணியங்க. அந்த மாதிரி பல மகான்கள் இங்க வருவான், பல ஆன்மீகவாதிகள் வருவான், பல நல்ல உள்ளங்கள் வரும். அந்த புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும் தர்மம் பண்றவங்களுக்கு. அதை தான்மா சொல்லிங்கிறேன், அதை தான்மா செய்துங்கிறேன். மனிதன் அவனுடைய வாழ்க்கை எதை சாதிச்ச, நீ நல்லா சம்பாதிச்ச, நிறைய ஒரு 100 கோடி வச்சுக்கிற, நல்லா நீ சாப்பிட போற. ஆனா எனக்கு 100 கோடி இருக்குதுங்க, எனக்கு மரணம் கிடையாது, அவர் ஒன்னே இல்லை இருக்குது, அவர் செத்து போயிடுவாருன்னு வாழ்ந்தீங்கன்னா பரவாயில்ல, அவர் வாழ போறாருப்பா 100 வயசு. ஏடா அவனை விட துட்டு இல்லாதவனை விட துட்டுகிறவன் தாண்டா பொட்டுன்னு ஆட்டாட்டங்களை சாவர. அப்புறம் 100 கோடி எங்கடாங்க காப்பாற்றும்? கடவுள் நினைச்சால் மட்டும்தான் ஒரு மனிதனால வாழ முடியும். வைத்தியை நினைச்சு வாழ்ந்துட முடியாது. வைத்தியை நினைச்சு வாழ்ந்தான்னா வைத்தியம் மட்டும் ஒருத்தன் கூட சாக மாட்டான். ஏன்னா அவன் ஏத்துற மருந்தை கடவுள் உள்ள இருந்து ஏத்துக்கினா தான் ஏத்துக்குவான். மருந்து ஏத்து வச்சுங்க போச்சு பாருங்கணும். கடவுள் அதை ஏத்துக்கல வெளித்தாள்னா ஏங்க ஓமாங்க மருந்தை ஏத்துக்கலாம், அவள் தாங்க அவர் துபாய் போட்டு வருங்க அப்படின்னு. அப்போ இறைவன் உன்னுடைய உடலுக்குள்ள வாழ வரைக்கும் தான் உன்னுடைய நடமாட்டம், மாட்டங்கள், பாட்டங்கள் எல்லாமே. இறைவன் உன்னை விட்டு வெளியே போனான்னா நீ இந்த உலகத்துல இருக்க மாட்ட. இருக்கும் போதே இறைவனை நாடிடு. அதுக்காக தான் இந்த உடல் அமைப்பு வந்தது. அதை மறந்து நீ பணமோ வாழ்க்கை நான் என்ன சாதிக்க போற சொல்லுவாங்க பழமொழி, நல்ல வாங்கி சம்பாதிச்சு நார வாங்கி கொண்டு போற. நீ நல்லா சம்பாதிச்சு வச்சா சம்பந்தமே இல்லாதவன் சாப்பிட்டு உட்காந்துப்பான். வாழும்போது நல்லதை செய்து பழகு, அதுவே உன் வாழ்க்கைக்கு சிறந்தது. அப்போ திருமலர் ஒரு இடத்துல சொல்றாரு, இப்போ மனுஷன்லாம் ஒவ்வொருத்தரும் ஒரு சிறையில் இருக்கிறான் அப்படின்றார். அவர் பிரசங்கம் பண்ணும்போது கேட்குறாங்க, சொல்கிறாரு, மனித இனம் ஒவ்வொருத்தரும் ஒரு சிறையில் இருக்கிறாங்க. அப்போ திருமலை கேட்குறாங்க, அப்படியா சாமி, என்னென்ன சிறையில் இருக்கிறாங்கன்னா, கன்னி ஒரு சிறை. யாரு? கன்னி ஒரு சிறை, கற்போர் ஒரு சிறை, மன்னிய மாதவம் செய்வோர் மற்றொரு சிறை, தன்னை உண்ணி உணர்வோர் ஒரு சிறை. சரி, இவங்கெல்லாம் சிறையில் இருக்கிறாங்களே, அப்போ இறைவன் எங்கே இருக்கிறான்னா, எல்லாரும் சிறையில் இருக்கிறான்ப்பா, இறைவன் சிறைக்கு வெளியே இருக்கிறான். மனுஷனுக்கு அந்த கன்னி ஒரு சிறைனா என்னன்னா, பெண் ஆசைன்றது நம்மளை ஒரு சிறைப்படுத்தி வச்சுருக்குதுப்பா. அது என்ன ஆகும்? ஒரு நாளும் நம்மளை இறைவனை போய் சேர்க்கவே விட மாட்டேங்குது. காமம். மனுஷனுக்கு எந்த தேவையை ஒன்றா முடிஞ்சிடும், இந்த தேவை முடியவே முடியாது. புரியுதுங்களா? அது என்ன அப்படின்னா, அது ஒரு சிறை பண்ணுறாரு. அவன் அதுலேருந்து வெளியே வர முடியல. உடலில் சக்தி இல்லைனாலும் மனசு அதே இயங்குது. என் உடல் ரீதியாக நான் தளர்ந்துட்டேன், மனசு தளர்ந்துதானா? மனசு தளரல, நினைக்க சொல்லுது. ஏன்னா காமத்துக்கு அவ்வளோ பெரிய சக்தி இருக்குது. ஏன்னா உயிர்கள் பிறந்தது காமத்தில் தான். அதனால அவனை விட்டு சாகுற வரைக்கும் அந்த காமமானது போகலை. அப்போ திருமூலர் சொல்கிறாரு, மனுஷன் ஒரு சிறையில் இருக்கிறான்ப்பா, அதில் ஒன்று எதுன்னா இந்த காமம். அதனால என்ன சொல்கிறாரு, கன்னி ஒரு சிறை, அடுத்து கற்றோர் ஒரு சிறை. எப்பா இந்த படித்தவன்லாம் இருக்கிறான் பாரு, அவன்லாம் ஒரு ஜெயிலில் இருக்கிறான்பான்றாரு. ஏற்கனவே ஒரு டிபார்ட்மெண்ட் ஜெயிலில் இருக்குது, இப்போ இன்னொரு டிபார்ட்மெண்ட் நல்லா படித்தவங்க. ஒருத்தர் கேட்குறாரு, ஏங்க ஐயாவை நம்ம என்ன பண்ணுறோம், சாமின்றோம்.
அவர் மனுஷன் தானே, அவரை போய் நீங்கள் சாமி சாமின்னு ஏன்னு சொல்லுங்கன்னு கமெண்ட்ஸில் போடுறான். நாம் சும்மா இருப்போமா? அவன் என்ன கேட்குறான்? அவரும் வந்து நம்மளை மாதிரி மனுஷன் தானே, அவரை போய் சாமி சாமின்னு அவர் என்ன சாமியா அப்படின்னு கேட்குறான். இது குதர்க்கமாக கேட்டாங்களோ நியாயமாக கேட்டாங்களோ தெரியல, அது அப்புறம் இருக்கட்டும். ஆனால் பதில் சொல்ல வேண்டியது நம்மளோட கடமை. கோயிலில் கடவுள் கடவுளாகிறாரா மனுஷனாகிறாரா? கடவுளாகிறாரா மனுஷனாகிறாரா? சாமி, கோயிலில் ஒரு உருவம் செஞ்சு வச்சுக்கிறோம், அது மனுஷ உருவமா கடவுள் உருவமா? மனுஷ உருவம். அப்போ மனுஷ உருவம் தான் கடவுள்கிறாரு, நாம் என்னன்னு கூப்பிட்றான்? மனுஷனா கூப்பிட்றான்? சாமின்னு தான் கூப்பிட்றோம். அப்போ அந்த கேள்விக்கு பதில் சொன்ன, நீ கும்பிட்ற கோயிலில் இருக்கிறது மனுஷ வடிவம் தான், ஆனால் மனுஷ வடிவத்தில் இருந்தனால நாம் கூப்பிட்றது சாமி தான். இங்கே நிற்கிற ஒரு மனுஷ வடிவம் தான், உள்ள இருக்கிற தெய்வம்டா அப்படின்றோம். அது உனக்கு தெரியல, நான் உணர்ந்தேன், நான் சொல்கிறேன். எனக்கு அச்சம் இல்லை, ஏன்னா உணர்ந்துட்டேன். என் குருநாதர் பெருமை என்னன்றது எனக்கு தெரிஞ்சதுனால எனக்கு தயக்கமே இல்லை. நான் கேட்டதெல்லாம் கொடுக்குறாரு. இல்லைன்னா பேசினா காற்று தான் வரும். அந்த காற்று வார்த்தையாக மாறி அந்த வார்த்தைக்கு ஒரு சக்தியாக வருதுன்னா யார் கொடுத்தது? அது குருநாதரை தவிர வேற இல்லை. அப்போ அது உணரும் போது நான் என்ன பண்ணேன், உலகத்துக்கு நான் சொல்ல வேண்டிய என் கடமை. எப்போ வாங்க, நான் வாங்குறேன், நீங்களும் வந்து வாங்கிக்கிங்க. என் குருநாதரால் எல்லாமே தர முடியும். சுயநலம் இல்லாமல் கேளு. எங்கள் வீட்டில் கஷ்டமாகுதுங்க, காசு கேட்கலான்னா அதுக்கான இடம் இது இல்லை. நான் கஷ்டப்படுறேங்க, அந்த கஷ்டத்துக்கு ஒரு முடிவு வரலன்னா அதுக்காக நான் வேணும் இல்லை. உன்னை நீ பக்குவப்படுத்திக்கோ. உலகத்தில் செல்வம் உன் உடம்பு. இந்த உடம்பை வச்சு தான் நீ இக வாழ்க்கையிலையும் அதை வச்சு தான் வாழ முடியும், பர வாழ்க்கைக்கு போனாலும் அதை வச்சு தான் வாழ முடியும். அப்போ என்ன கேட்கணும்? ஐயா, நான் நோய் நொடி இல்லாமல் என்னை காப்பாற்றிங்க. நான் எப்பவுமே வருத்தப்படாமல் வாழணும், எது வந்தாலும் நான் தாங்கிக்கிறேன். அந்த தாங்கக்கூடிய சக்தியை இந்த உடம்புக்கு கூட முதல்ல வேண்டிக்கணும். அடுத்து என்ன வேண்டிக்கலாம்? உன்னை மறக்காத இறைவனை மறக்கக்கூடாது. இந்த உலகம் எல்லாத்தையும் மறக்க வச்சிடும். நமக்கு சின்ன வயசில் 1000 விஷயங்கள் பிடிக்கும், அதெல்லாம் இப்போ பண்ணுறோமா? ஒரு சாக்லேட்டு சண்டை போட்டிருப்போம், இப்போ சாக்லேட்டுக்கு நம்ம சண்டை போடுறோமா? சண்டை போடல. ஏன்? காலம் எல்லாத்தையும் மாற்றிக்கினே வருது. ஆனால் எவ்வளோ மாற்றினாலும் அந்த இறைவனை உள்ளே விதைச்சிட்டோம், குருநாதரை உள்ளே வச்சிட்டோம்னா இந்த காலத்தால் அதை மாற்றக்கூடிய சக்தியை கொடு அப்படின்னு கேட்கணும். இந்த ரெண்டு இருந்ததுன்னா அவங்களால இந்த யுகத்திலையும் ஜெயிக்க முடியும், அந்த பரத்திலையும் மேல்நிலைக்கு வர முடியும். அப்போ குருநாதர்கிட்ட என்ன கேட்கணும்? உடல் பலத்தை கொடு, எது வந்தாலும் தாங்கக்கூடிய மனோபலத்தையும் கொடு. இந்த ரெண்டு இருந்தால் உன்னை நான் மறக்கவே மாட்டேன், உன் நினைவாகவே நான் இருப்பேன் அப்படின்னு அந்த ஒன்றை கேட்டால் மற்ற செல்வங்களாம் தானாக வரும். சரிங்களா? இந்த ஒன்று இல்லாதனால்தான் துன்பம் நம்மளை தொடர்ந்துனே வருது. சரிங்களா? அப்போது கண்ணி ஒரு சரியில் இருக்கிறாங்க, படித்ததுனால கேள்வி தான் அது. ஏங்க மனுஷன் மாதிரி தானே இருக்கிறாரு, அவரை போய் சாமி சாமி கூப்பிட காரணம் என்ன? அவன் படித்த திமிரு, அந்த ஆணவமாக மாறி அவன் கண்ணை மறைக்குது. ஐயா சொல்லுவார், எல்லாரும் தமிழ் பேசுகிறாங்கன்னா தமிழ் பேசுனா தானேப்பா அவங்களுக்கு புரியும், அங்கே போய் நீ இங்கிலீஷில் பேசினா எப்படி புரியும்? அப்போ இங்கிலீஷில் பேசினா என்ன, அவனுக்கு பேர் என்னது? முட்டாள். அப்போது இறைவன் எந்த குளத்தில் வருவான்னா மனுஷன் குளத்துனா மனுஷன் மாதிரி தானே வர முடியும். வேற எந்த குளத்தில் வந்தால் இவனுக்கு தெரியும்? தெரியாது. மாணிக்க வாசகர் சிவபெருமான எப்படி முதல்ல வேணான்னு சொன்னார்? ஏன் வேணான்னு சொன்னார்? அவர் சிவபெருமானை கும்பிட்டது எப்படின்னா, சிவபெருமானா எப்படி இருப்பார்? ஒன்று லிங்க வடிவத்தில் இருப்பார், அருவம் உருவம் இல்லாத ஒரு வடிவத்தில் இருப்பார். இல்லை அவருக்கு ஒரு உருவம் கொடுத்தோம்னா என்ன பண்ணுவார்? ஜடையில் கங்கை வரும், ஒரு பக்கம் பிறை இருக்கும், கழுத்தில் பாம்பெல்லாம் வச்சுருப்பார். அவருக்கு பேர் தான் சிவபெருமானு. அவருக்கு யாரோ சொல்லிட்டுக்கிறாங்க. அதனால் மாணிக்க வாசகரை கூப்பிட்றாரு ஒருத்தர், எப்பா நீ எதோ போய் சுற்றி கிடக்குற, என்கிட்ட ஒரு விஷயங்குது, அதை வாங்கி போப்பான்னு யார் கூப்பிட்றது? சிவபெருமான் சாதாரண மனுஷ வடிவத்துன்னு கூப்பிட்றாரு மாணிக்க வாசகரை. இவர் என்ன பண்ணுறாரு? அவரை பற்றி தெரியாதனால, வந்தது சிவன்ற தெரியாதனால என்ன பண்ணுறாரு? எனக்கு ராஜா ஒரு வேலை சொல்லிக்கிறாரு, நான் அதை போய் செய்யணும், இப்போலாம் எனக்கு டைம் இல்லை, பார்க்கலான்னு போயிட்டாரு. ஆனால் அவருக்கு அறிவு வந்து ஒரு நாள் கலங்குறாரு, ஏம்பா நீ பண்ணது நியாயமா? நான் வந்து சாதாரண மனுஷன், எனக்கு நீ வந்தது யாரும் தெரியல, அது பெரிய விஷயமே கிடையாது, ஏன்னா நான் அறியாமல் இருக்கிறேன்.
ஆனால் உனக்கு தெரியல, நான் யாரும் உனக்கு தெரியல. நீ கொஞ்சம் வெளிப்படுத்தக்கூடாதா என்ன? நீ அன்னைக்கே நீ என்னை அணைச்சிருந்தனா இன்னைக்கு நான் கத்தி கதற வேண்டிய வேலையே கிடையாது. நான் உன்னை கைவிட்டுடலாம், நீ எப்படி என்னை கைவிடுவ? நீ அப்பன்ல, பிள்ளைக்கு அப்பனோட அருமை தெரியாமல் இருக்கலாம், அப்பனுக்கு பிள்ளையோட அருமை தெரியல. என்னை பற்றவன் நீ தானே என்னை காப்பாற்றி ஆகணும். நான் நல்லவனாக இருக்கலாம், கெட்டவனாகலாம், என்னை காப்பாற்ற வேண்டிய கடமை உங்ககிட்ட இருக்குது. நீ எப்போ என்னை விட்டு போனேன்னு பின்னால் வந்துடுறாரு. அப்போது நாம் குருநாதரை மனுஷ வழிகள் பார்த்தா மனுஷோடு தான் இருப்பார். வேறு எதனா வந்தாருன்னா தெரியுமானா தெரியாது. அப்போது இந்த கல்வின்றது ஒரு சிறையில் இருக்க சொன்னதுக்கு காரணம் என்னென்னா, நம்மளை அறியாமைன்ற ஒரு சிறை நமக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி ஒரு மாயையை உண்டாக்கி நம்மளை அங்கேயே வச்சிரும். அதை தாண்டி நம்மளால் பயணம் பண்ணவே முடியாது. சரி, இதுக்கப்புறம் மன்னிய மாதவர் மற்றொரு சிறை. எப்பா தவம் செய்கிறான். இப்போ தான் நம்ம சப்ஜெக்டுக்கு வராரு அவர். நாமெல்லாம் எல்லாரும் மாதிரியா அதெல்லாம் விட்டுட்டோம். கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுனே வரோம். ஒன்று நித்தியா இப்போ படிக்கிறதே விட்டுறோம். இப்போ என்ன பண்ணுறோம், நாம் ஒரு பாடம் பண்ணுறோம். இந்த பாடத்தில் கூட நமக்கு ஒரு மமதை வந்துடும். நான் எல்லாரும் மாதிரி கிடையாது. நான் யார் தெரியுமா? எனக்கு ஒரு இப்போ வழி தெரிஞ்சிச்சு. இந்த ட்ரெயின் நேராக அங்கே தான் போய் நிற்க போகுதுன்னு தெரிஞ்சிச்சு. ஆனால் போவேனா போக மாட்டானே எனக்கு தெரியாது. ஆனால் அந்த அறியாமை கூட இருக்காது. நான் பண்ணுறேன்ற அது கூட ஒரு ஆனமாக மாதிரி நம்மளை இந்த பயணத்தை முற்று பெறாமல் தடுத்துரும். அப்போ நீ தவம் பண்ணுறனா கூட அதுவே உனக்கு சிறையாகாமல் பார்த்துக்கோ. ஏன்னா அந்த மாதிரி கோடிக்கணக்கில் சிறையில் போய் மாட்டினவன் இருக்கிறான். காலம் முடிகிற வரைக்கும் தவம் பண்ணியே செத்தவனும் இருக்கிறான். ஒரு விஷம் வச்சா சாவணும். அப்போ தானே அந்த விஷத்துக்கு மரியாதை. டெய்லி அதை குச்சினே இருந்தானா அதுக்கு விஷமாது சர்பத்து. அப்போது நான் பண்ணக்கூடிய பாடம் அதுக்கு ஒரு முடிவை காட்டணும். நான் சாவர வரைக்கும் பாடமே பண்ணினுக்கிறேன்னு வச்சுக்கா, அப்போ நான் எங்கே இருக்கிறேன்? மன்னிய மாதவம் செய்வோர் மற்றொரு சிறை. அப்போ நம்ம ஜெயிலில் தானே இருக்கிறோம். அதை தான் அவர் சொல்ல வர்றாரு. நீ சாவர வரைக்கும் பாடம் வரக்கூடாதுப்பா, இந்த பாடம் பண்ணக்கூடாது. உனக்கு சாவு இல்லாத நிலை இது கொண்டு போனதுக்கப்புறம் நீ பாடம் பண்ண வேண்டியதே இல்லை. புரியுதுலா? அப்போ நீ பாடம் பண்ணுறன்னா நீ சிறையிலே தான் இருக்கிறேன்னு அர்த்தம். அப்போ 3 பேர் வந்துட்டாங்க. அடுத்த கேட்டகரி தன்னை உணர்ந்தார் மற்றொரு சிறைன்றார். இப்போ தவமும் பண்ணிட்டாங்க. தவமும் பண்ணதுக்கு அப்புறமும் ஒரு தெளிவு வந்தது. இறைவன் வேற இல்லை, நான் வேற இல்லை. அதனால தில்லையம்பலத்தில் என்ன பண்ணாரா, சிவபெருமான் பிச்சாடனாக வராரு. பிச்சாடனராக வந்தவன என்ன பண்ணுறாங்க, சிவபெருமானோட அழகில் மயங்கி அங்கேருந்து முனிவர்களோட பொண்டாட்டியெல்லாம் சிவபெருமான் பின்னாடியே போயிட்டாங்க. அப்போ அந்த முனிவர்கள்லாம் எவ்வளோ கோபம் வரும். தவம் பண்ணவங்க அந்த முனிவர்கள்லாம் எப்படிப்பட்டவங்கன்னா, மந்திரத்தை உச்சாரணம் பண்ணி 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 இன்னொரு உலகத்தை சிருஷ்டிக்கக்கூடிய தகுதி உள்ள ஒரு முனிவர்கள். அவ்வளோ பலம் வாய்ந்தவங்க. ஆனால் வந்துகிறவர் யாரும் தெரியல. அப்போ எங்கே இருக்கிறாங்க? தன்னை உணர்ந்தாரு, இறைவனை உணரல. அப்போ இறைவனை அதை உணரலன்னா தன்னை உணர்ந்ததுக்கான அர்த்தம் இல்லை. தன்னை உணர்ந்தா எதை காட்டணும்னா தனக்குள்ள அவன் இருக்கிறத காட்டணும். அவன் இருக்க கூடாமல் அவன் இல்லைன்றது தெரியாமல் நான் போனேன்னா அந்த தன்னை உணர்தலும் ஒரு சிறையாக மாறிடும். அதுவும் உனக்கு முக்தியை தராது. அப்போ இறைவன் எங்கே இருக்கிறான்னா இந்த சிறைக்கெல்லாம் வெளியே இருக்கிறான். அப்போ சிறையில் இருக்கிறவன் ஒரு நாளும் இறைவனை போய் சேர முடியாதுன்னு திருமூலர் சொல்கிறார். அப்போ நாமெல்லாம் எப்படி இருக்கணும்? கூடிய சீக்கிரம் யார் யார் எந்தெந்த சிறையில் இருக்கிறீங்களோ சீக்கிரம் உடைச்சிக்கின்னு வெளியே வாங்க. ஏன்னா சிறைக்கு வெளியே தான் இறைவன் இருக்கிறான். நமக்கு தெரியும், நம்ம மனசாட்சிக்கு தெரியும். நம்மளை யாரும் சொல்ல வேண்டியதில்லை. நாம் இப்போ சொன்ன இந்த 4 கேட்டகரியில் தான் ஏதோ ஒரு ஜெயிலில் நாம் இருக்கிறோம். இது எந்த நீதிபதியும் கொடுக்கல, நாமளே தான் உள்ளே வச்சுக்கிறோம். சரிங்களா? அப்போ நாம் எந்த ஜெயிலில் இருக்கணும்னு தெரிஞ்சுக்கின்னு அதை பற்றி அறிவை வளர்த்துக்கிட்டு அந்த சிறையிலேருந்து வெளியே வந்தால் வெளியே இருக்கக்கூடிய இறைவனோட நாம் கலக்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைக்கும். சரிங்களா? சரி, இது யார் சொல்கிறதுன்னா திருமூலர் சொல்கிறார்.